அனைவருக்கும் வணக்கம். 10th நியூ தமிழ் புக் இயல் 9 விரிவானம் ஒருவன் இருக்கிறான். கு. அழகிரிசாமி. துணையின்றி வாழும் நிலை இறங்கத்தக்கது. எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பிறரது துணையை சார்ந்திருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. துணையே இல்லாதவர் என்று கருதி நாம் அலட்சியம் செய்பவருக்கும் துணையொன்று இருப்பதை அறியும்போது நமக்கு குற்ற உணர்ச்சி தோன்றும் வாய்ப்பு இருக்கிறது. எப்படிப்பட்டவருக்கும் ஒரு துணை இருக்கும். அந்த துணைதான் மனிதத்தின் வேருக்கு நீர். அதில் மனிதம் துளிர்க்கும். 10-15 நாட்களுக்கு முன்னால் தான் ஆபீஸில் இருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தபோது அவன் வாசல் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். வயது 25 இருக்கும். எலும்பும் தோலுமான உடம்பு. எண்ணெய் காணாத தலை காடாக வளர்ந்து கிடந்தது. சட்டையும் வேஷ்டியும் ஒரே அழுக்கு. சட்டையில் ஒரு பொத்தான் கூட இல்லை. கால்களை தொங்க போட்டு கொண்டு உட்கார்ந்திருந்த அவன் இடது கையால் அடிவயிற்றை பிடித்து கொண்டிருப்பதையும் பார்த்தேன். என்னை ஒரு தரம் ஏறிட்டு பார்த்தான். காய்ந்து போன விழிகள். அவற்றில் ஒரு பயம். தன் நிலையை எண்ணி கூசும் ஒரு அவமானம். யாரப்பா நீ? எங்கே வந்தே என்று முகத்தில் வெறுப்பை பூரணமாக காட்டிக்கொண்டு கேட்டான். கையை அடிவயிற்றிலிருந்து எடுக்காமலே ஒரு பெருமூச்சு விட்டான். பிறகு பதில் சொன்னான். தங்கவேலு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். தங்கவேலு என் பக்கத்து குடித்தனக்காரர். மனைவியிடம் வயிற்று வலிக்காரன் வந்திருக்கிறான் போல இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்கு விருந்தாளியா என்று தமாசாக சொன்னேன். காஞ்சிபுரம் பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு அக்கா மகனாம். வைத்தியம் பார்க்க வந்திருக்கிறான் என்றாள் மனைவி. இரவு தங்கவேலு வீடு திரும்பினார். 9 மணிக்கெல்லாம் அவன் ஒரு பழைய தலையணையையும் கிழிந்த போர்வையையும் எடுத்துக்கொண்டு வந்தான். தங்கவேலு அவனை அழைத்து கொண்டு வந்து 4 குடித்தனங்களுக்கும் பொதுவான சிமெண்ட் நடைபாதையில் படுத்துக்கொள்ள சொன்னார். அந்த இடம் என்னுடைய அறையின் மற்றொரு ஜன்னலுக்கு நேராக இருந்தது. அந்நோயாளி என் தலைமேல் வந்து உட்கார்ந்து கொண்டதாகவே நினைத்தேன். அதை ஆட்சேபிக்கவும் முடியவில்லை. தங்கவேலுவின் குடித்தன பகுதியில் அவன் படுத்து கொள்ளலாம் என்றால் அங்கே உண்மையிலேயே இடம் இல்லை. எனக்கு மிகவும் கவலையாக போய்விட்டது. அதை மனைவியிடமும் சொன்னேன். பாவம், நோயாளியாய் இருக்கிறான், கிடந்துட்டு போகட்டும் என்றால் மிகுந்த இரக்கத்தோடு. மறுநாள் தங்கவேலுவை விசாரித்த போது அவனை பற்றி மேற்கொண்டு சில விவரங்கள் கிடைத்தன. அவன் அவருடைய மனைவிக்கு அக்கா பிள்ளை என்பது உண்மைதான். தாய் தகப்பன் கிடையாது. அவனுக்கு இருந்த உறவு தங்கவேலுவின் மனைவியான அவனுடைய சித்தியும் காஞ்சிபுரத்திலேயே உள்ள தாய்மாமன் ஒருவனும் தான். அந்த ஊரில் தாய்மாமன் வீட்டிலேயே சாப்பிட்டு கொண்டு ஒரு சைக்கிள் ரிப்பேர் கடையில் தினக்கூலியாக 1.5-2 வாங்கி கொண்டு வேலை செய்து வந்தானாம். வயிற்று வலி வந்து 6-7 மாதங்களாக வேலை இல்லை, சம்பாத்தியமும் இல்லை, நோயும் வேறு. இந்த நிலையில் தாய்மாமன் வீட்டிலிருந்து அவனை ஒரு வழியாக விரட்டி விட்டார்கள். அங்கிருந்து சித்தியை நம்பி சென்னைக்கு வந்திருக்கிறான் வைத்தியம் பார்ப்பதற்கு. இவ்வளவு கதையையும் தங்கவேலு சொல்லி கொண்டிருக்கும் போது அவன் தெரு திண்ணையில்தான் இருந்தான். நாங்கள் பேசியது அவனுக்கு நன்றாக கேட்டிருக்கும். கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் தங்கவேலுவும் குரலை சற்று உயர்த்தியே பேசினார். அவர் வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் அவனை குற்றம் சாட்டுவது போலவும், அவன் எதற்காக இங்கே வந்தான் என்று கேட்பது போலவும், அவன் வீட்டை விட்டு உடனே தொலைந்தால் நல்லது என்று கருதுவது போலவும் ஒலித்தது. எனக்கும் அது பிடித்திருந்தது. தங்கவேலுவின் மனைவிக்கும் அவன் வந்திருப்பது பிடிக்கவில்லையாம். என் மனைவி சொன்னதை பார்க்கும்போது தங்கவேலுவை முந்திக்கொண்டு அவனை விரட்டுவதற்கு அவள் அவசரப்படுத்துவதாக தெரிந்தது. எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. தொலைகிற பீடை சீக்கிரமா தொலையட்டும் என்று சொல்லி என் மனப்பாரத்தை சிறிது இறக்கி வைத்தேன். என் மனைவி அப்பொழுதும் அவனிடம் இரக்கம் காட்டி பேசினார். ஏன் இப்படி சொல்றீங்க? அவன் நம்மை என்ன செய்யறான்? எதுக்கு ஒரு அனாதையை போய் இப்படி சொல்லணும் என்று என்னை லேசாக கண்டிக்கவே ஆரம்பித்து விட்டாள். நாளை நம் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவனா வந்து தாங்க போறான் என்று கோபத்தை காட்டிக்கொள்ளாமலே சொன்னேன்.
அப்படி ஒன்றும் வந்துடாது. இப்படி பயத்தால் உலகத்திலேயே வாழ முடியாது. சரி சரி, புத்துமதி நல்லாதான் இருக்கு, பேசாம போ என்று அவள் வாயை அடைத்துவிட்டு அவளோடு பேச பிடிக்காமல் வந்துவிட்டேன். ஏறக்குறைய தினந்தோறும் இப்படி நாங்கள் முரண்படுவதும் நான் கவலையும் பயமும் கொள்வதுமாக ஆகிவிட்டது. மேலும் 2 நாட்கள் கழிந்தன. ஒவ்வொரு நாள் இரவும் அவன் ஓலத்துடனும் என் கவலையுடனும் தான் கழிந்தது. 6ஆம் நாள் தங்கவேலு நான் சற்றும் எதிர்பாராத விதத்தில் அவனை அழைத்து கொண்டு வெளியே கிளம்பினார். நான் போய் எட்டி பார்த்தேன். அவனை சர்க்கார் ஆஸ்பத்திரியில் சேர்த்துவிடப் போவதாக தங்கவேலு சொன்னார். எனக்கு அப்போது ஏற்பட்ட மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் இவ்வளவு அவ்வளவு என்று கூறுவதற்கு இல்லை. அதுதான் நல்ல யோசனை, அங்கே நல்ல கவனிப்பாங்க என்று ஒப்புக்கு சொன்னேன். அவன் என்னை பார்த்து என் பூரண ஆசீர்வாதத்தை வேண்டி கையெடுத்து கும்பிட்டு நான் போயிட்டு வர்றேன் என்றான். போயிட்டு வாப்பா, கடவுள் கிருபையால் சீக்கிரம் குணமாகட்டும், போயிட்டு வா என்று வாழ்த்தினேன். மனத்தில் நஞ்சாக வெறுத்து கொண்டு அவனை இப்படியாக பொய்யாக வாழ்த்தி அனுப்பியதை இன்று நினைத்தாலும் எனக்கு வெட்கமாக இருக்கிறது. அவன் என்னையும் மதித்து என் ஆசீர்வாதத்திலும் நம்பிக்கை வைத்து கும்பிட்டதை நினைத்து விட்டாலோ நெஞ்சில் ஈட்டி பாய்வது போல இருக்கிறது. தங்கவேலுவும் அவனும் டாக்ஸியில் ஏறிக்கொண்டு போனார்கள். ஒரு பெரிய பாரம் நீங்கியது என்று தங்கவேலுவின் மனைவி என் மனைவியிடம் சொன்னதை கேட்டேன். நான் சொல்ல நினைத்த வார்த்தைகள் அவை. என் மனைவி ஒன்றும் சொல்லவில்லை. தங்கவேலு சொன்னபடியே அவனுக்கு அப்புறம் ஆபரேஷன் செய்யப்பட்டது. அதற்கு முன்பு ஒரு நாள் என் மனப்போக்கை அடியோடு மாற்றி என்னை நினைத்து நானே வெட்கப்படும்படியாகவும் அவனை நினைத்து நான் கண்ணீர் விடும்படியாகவும் ஒரு சம்பவம் நடந்தது. அன்று 2வது சனிக்கிழமை. எனக்கு விடுமுறை. வீட்டிலேயே இருந்தேன். தங்கவேலு எங்கோ வெளியே போயிருந்தார். அவருடைய மனைவி தன் 2 குழந்தைகளோடு பகல் காட்சி சினிமா பார்க்க 11 மணிக்கே கியூவில் நிற்க போய்விட்டாள் என்று கேள்விப்பட்டேன். மத்தியானம் 1 மணிக்கு ஒருவன் வந்து குப்புசாமி இருக்கிறாரா என்று கேட்டான். அவனுக்கு சுமார் 30 வயது இருக்கும். குப்புசாமியா? அப்படி இங்கே யாரும் இல்லையே, நீ யார் என்று நான் கேட்டேன். காஞ்சிபுரம், அங்கிருந்துதான் குப்புசாமி இங்கே வந்தாரு. இது தங்கவேலு ஊடுதானே? ஆமாம், ஆனால் குப்புசாமின்னு யாரும் இல்லையே இங்கேதான் வந்தாருங்க. வவுத்து வலிக்கு மருந்து சாப்பிடணும்னு இந்த சாம்பசனையை உள்ளே இருந்து கேட்ட என் மனைவி எழுந்து ஓடி வந்தாள். குப்புசாமி அந்த பையன் தான், ஆஸ்பத்திரியிலே சேர்த்திருக்கிற பையன் என்றாள். குப்புசாமியை பார்க்கத்தான் வந்தேங்க. ஊருக்கும் அவசரமா போகணும். அவங்க வர ரொம்ப நேரமாவுங்களா? குப்புசாமி இங்கே வந்தாரா இல்லையா என்று கவலையோடு அவன் கேட்டான். அவன் குப்புசாமிக்கு நன்றாக தெரிந்தவனாம். முந்தின நாள் இரவு சென்னையில் உள்ள தன் சொந்தக்காரர் ஒருவரை பார்க்க வந்தவன் ஊர் திரும்பும் வழியில் அவசரமாக குப்புசாமியை பார்க்க வந்திருக்கிறான். குப்புசாமி வேலை செய்து வந்த சைக்கிள் கடைக்கு எதிரே ஒரு விறகு கடையில் அவன் கூலி வேலை செய்பவன். அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன் வீரப்பன் என்பவனும் குப்புசாமியும் ரொம்ப சிநேகமாம். குப்புசாமி நோய் காரணமாக வேலை இழந்திருந்த சமயத்தில் தாய்மாமன் வீட்டில் துன்பப்பட்டு கொண்டிருந்த போது வீரப்பன் தான் அவ்வப்போது அவனை அழைத்து வந்து சாப்பாடு போடுவானாம். வீரப்பன் வீடு கட்டுகிற ஒரு மேஸ்திரியிடம் சிப்பந்தியாக வேலை செய்பவன். சில நாட்கள் வேலை இல்லாமல் போய் வரும்படியும் இல்லாமல் கஷ்டப்படுகிற ஏழையாக இருந்தாலும் கடன் வாங்கியாவது சிநேகிதனுக்கு உதவி செய்து வந்தானாம் வீரப்பன். காஞ்சிபுரத்துக்காரன் இதை சொல்லும்போது இவனுக்கு இப்படி ஒரு நட்பா, இவன் உயிருக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கிற ஒரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் இருக்கிறதா என்று நான் வியந்து கொண்டிருந்தேன். காஞ்சிபுரத்தான் பேச்சை முடித்து கொண்டு ஊருக்கு புறப்பட தயாரானான். சரிங்க, அப்ப நான் போயிட்டு வர்றேனுங்க. குப்புசாமி கிட்ட கொடுக்க சொல்லி வீரப்பன் ஒரு லெட்டர் கொடுத்தான். இதை கொடுத்துடுங்க. 3 ரூபாயும் கொடுத்து அனுப்பினான். சட்டை பையிலிருந்து கடிதத்தையும் 3 ரூபாயையும் எடுத்து குப்புசாமி கிட்டே கொடுத்துடுங்க. இல்லை தங்கவேலு கிட்ட வேணும்னாலும் கொடுத்துடுங்க. இன்னொரு சமயம் பட்டணம் வந்தா ஆஸ்பத்திரியிலேயே போய் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு கடிதத்தையும் ரூபாவையும் என்னிடம் கொடுத்தான். அப்புறம் ஒரு நிமிஷம் எதையோ யோசிச்சு பார்த்தான். மனசுக்குள் கணக்கு போடுகிறவன் போல் அவனுடைய முக பாவனையும் தலையசைப்பும் இருந்தன.
மறு நிமிஷத்திலேயே, இந்தாருங்க, இதையும் குப்புசாமிக்கு கொடுக்க சொல்லுங்க என்று சொல்லி தனது இடது கையில் தொங்கிய துணிப்பையிலிருந்து 2 சாத்துக்குடி பழங்களை எடுத்து கொடுத்தான். என் பசங்களுக்கு 4 பழம் வாங்கினேன். போகட்டும், இவர் ஆஸ்பத்திரியில இருக்கிறாரு, நாம வேற என்னத்தை செய்ய போறான். இத்துடனும் அவன் நிறுத்தவில்லை. தன் உபயமாக 1 ரூபாய் நோட்டை ஒன்றை எடுத்து என்னிடம் கொடுத்து குப்புசாமியிடமோ தங்கவேலுவிடமோ சேர்க்கச் சொன்னான். அவன் குப்புசாமிக்காகத்தான் கொடுத்தானா? குப்புசாமிக்காக காஞ்சிபுரத்திலிருந்து கொண்டு கண்ணீர் வடிக்கும் அந்த வீரப்பன் குப்புசாமியின் உயிருக்கும் கொடுக்கும் மதிப்பை கண்டுதான் கொடுத்தானோ? என்னிடம் என் மனைவியிடமும் விடைபெற்று கொண்டு காஞ்சிபுரத்துக்காரன் போய்விட்டான். அவன் கொடுத்த கடிதத்தின் மடிப்பை பிரித்து வாசித்து பார்த்தேன். வீரப்பன் எழுதிய அந்த கடிதத்தில் எழுத்து பிழைகளையும் பிற தவறுகளையும் திருத்தி கீழே கொடுக்கிறேன். என் உயிர் நண்பன் குப்புசாமிக்கு எழுதி கொண்டது. நீ இங்கிருந்து போனதிலிருந்து என் உயிர் இங்கே இல்லை. சதா உன் ஞாபகம்தான் இருக்கிறேன். கடவுள் அருளால் நீ உடம்பு சௌபாக்கியமாகி வர வேண்டும் என்று தினமும் ஒரு தடவை கோவிலுக்கு போய் கும்பிடுகிறேன். எனக்கு இப்போது வேலை இல்லை. கொஞ்ச நாட்களாக வருமானம் இல்லாமல் இருக்கிறேன். நேற்று கட்டை தொட்டி ஆறுமுகம் பட்டணம் போவதாக சொன்னான். உடனே ஓடி ஒருவரிடம் 3 ரூபாய் கடன் வாங்கி அவனிடம் கொடுத்தனுப்பியிருக்கிறேன். நானே வரலாம் என்று பார்த்தேன். வந்தால் இந்த 3 ரூபாயும் பஸ்ஸுக்கே செலவாகிவிடும். உனக்கு சமயத்தில் உதவியாக இருக்கும் என நினைத்து நான் ரூபாயை செலவழித்து கொண்டு வராமல் ஆறுமுகத்திடம் கொடுத்தனுப்பியிருக்கிறேன். இன்னொரு இடத்திலும் பணம் கேட்டிருக்கிறேன். கிடைத்தால் நான் சீக்கிரம் உன்னை பார்க்க வருவேன். உன்னை பார்த்தால்தான் நான் தின்னும் சோறு சோறாக இருக்கும். உன் நண்பன் வீரப்பன், காஞ்சிபுரம். கடிதத்தை பார்த்துவிட்டு நிம்மதியோடு என்னால் உட்கார்ந்திருக்க முடியவில்லை. என் மனைவியின் எதிரே கண்ணீர் விடவும் வெட்கமாக இருந்தது. அவளிடம் கடிதத்தை கொடுத்து படித்து பார் என்று அவசரமாக சொல்லிவிட்டு குளிக்கும் அறைக்குள் போய் உண்மையிலேயே கண்ணீர் சிந்தி அழுது விட்டேன். முகத்தை கழுவி கொண்டு நான் வெளியே வந்தபோது என் மனைவி வழக்கம் போல இரக்கம் நிறைந்த குரலில் பாவம் என்றாள். ஏழைகள் தான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறார்கள் என்று பரவசத்துடனும் உணர்ச்சி பெருக்குடனும் சொன்னாள். நாமும் தங்கவேலுவோடு இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகலாமா? மனைவி ஆச்சரியப்பட்டாள் என்பதை விட என் சொற்களை கேட்டு ஆனந்தம் அடைந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். போகலாமே, 1 டஜன் சாத்துக்குடி வாங்கி கொண்டால் நல்லது. சும்மாவா போவது? தனியாக உட்கார்ந்திருந்த நான் என்னை நினைத்தே வருந்தியதையும் வெட்கப்பட்டதையும் விவரிக்கவே முடியாது. காஞ்சிபுரத்தில் இருக்கும் வீரப்பனை உலகமே வெறுத்து ஒதுக்கிய குப்புசாமியிடம் உயிரையே வைத்திருக்கும் அந்த புண்ணிய மூர்த்தியை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. குப்புசாமிக்கும் ஒருவன் இருக்கிறான். குப்புசாமிக்கு மட்டுமா? எனக்குமே ஒருவனாக அவன் இருக்கிறான். பழங்கள் வாங்க கடைத்தெருவுக்கு போனேன். கலைமகள், பிப்ரவரி 1966. முன் தோன்றிய மூத்த குடி. ஆலங்கானத்து அஞ்சுவர இருத்து அரசுபட அமர் உலுக்கி. மதுரை காஞ்சி 177 முதல் 130. திருவாரூர் மாவட்டத்தின் ஆலங்கானம். நூல்வெளி. ஒருவன் இருக்கிறான். கதை கு. அழகிரிசாமி சிறுகதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கு. அழகிரிசாமி அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்துப்பணியை மேற்கொண்டவர். மென்மையான நகைச்சுவையும் சோக இலையும் ததும்ப கதைகளை படிப்பதில் பெயர் பெற்றவர். கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் எனலாம். ராவுக்கு இவர் எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை. படைப்பின் உயிரை முழுமையாக உணர்ந்திருந்த கு. அழகிரிசாமி பல இதழ்களில் பணியாற்றியவர். மலேசியாவில் இருந்தபோது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தவர். இவர் பதிப்பு பணி, நாடகம் என பல துறைகளிலும் முத்திரை பதித்தவர். தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களையும் படைத்தவர். புக் பேக்ல உள்ள சில இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம்.
Education is what remains after one has forgotten what one has learned in school. Albert Einstein. Tomorrow is often the busiest day of the week. Spanish proverb. It is during our darkest moments that we must focus to see the light. Aristotle. Success is not final, failure is not fatal. It is the courage to continue that counts. Winston Churchill. கலைச்சொல். ஹியூமனிசம் மனிதநேயம். கேபினட் அமைச்சரவை. கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை. கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள். நூலாசிரியர் யானை சவாரி பாவண்ணன். கல்மரம் திலகவதி. அவற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் ந. முருகேச பாண்டியன். நன்றி.